जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोधगणादिसेवितं कवित्तजम्बू फलसारभक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं माता पिता कुलदेवता துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம், மிதுனத்தில் சுக்கிரன் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய் இருக்க, அடுத்ததாக கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு, சனி வக்கரம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு 12 ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், இது மாறாது. இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு, சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வராங்க, அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதை அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமே இது பொதுவான பலன்கள். இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், மேஷ ராசின்னு இப்படி தான் இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும். இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே சொல்லியிருக்காங்க. நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர்லேருந்து நேரடியாக சுவாமி நீங்கள் சொன்ன பலன் எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன், நார்மல் காலில் உங்ககிட்ட பேசுகிறேன், ஸோ நான் இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன். எதிர்கால வாழ்க்கை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2026, 27, 28 எனக்கு எப்படி இருக்கும், நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், உத்தியோகம், என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க. மீனராசி நேயர்களை, சனியுடைய நேரடி பார்வையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சனியுடைய நேரடி பார்வையில், அவருடைய கண்ணோட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. கஷ்டப்பட்டால் வெற்றி உறுதி 1. 2வது, திடீர் பிரிவுகள் ஏற்படலாம், கவனமாக இருங்க. 3வது, செலவு உயர்வு கவலை தரும், செலவுகள் அதிகரிக்கும், அதனால் கவலைகள் அதிகமாக இருக்கும். சில வழக்குகளில் சிக்கல் உண்டாகும், சட்ட ஆலோசனை தேவைப்படும், கல்வியில் கவனம் தேவை, நரம்பு மற்றும் மன அழுத்தம் உண்டு. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு நீங்கள் இந்த பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, லோக்கல் பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோக்கல் பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்னால் பார்த்திங்கன்னா இந்த டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிறது, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பொது இடத்துல, கூடக்கூடிய இடத்துல ஏதாவது 4 பேர் ஒன்றா உட்காந்துருந்தானா அரசியல் பேசுகிறது மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ். வேலையில் பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலையில் பாலிடிக்ஸ் பண்ணுறது, வேலையில் பிரச்சனை பண்ணுறது, வேலையில் பாலிடிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் இனிமேல் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நிறையா இருக்குது. பக்தி வழியாக வெற்றிக்கு செல்லும் பாதை. பக்தியோட ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் போய் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு நாளாவது மனசார ஆத்மார்த்தமாக சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது, அரை நாளாவது, 1 மணி நேரமாவது மௌன விரதம் இருங்க, உங்களுக்கு நல்லது. வீண் பேச்சு அதிகரிக்கும். சில நேரத்தில் யாராவது தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க, ஆனால் மேல் அதிகாரிகள் உங்களை ஆதரிக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள், குழந்தை சார்ந்த மகிழ்ச்சிகள் நல்லா இருக்கும். திருமணம் நிமித்தமான சில நல்ல பேச்சுக்கள், வார்த்தைகள் நல்லா நடக்கும். மீண்டும் பழைய தொழில் வர்த்தகம் நடைபெறும், நல்ல சிறப்பாக இருக்கும். சொத்து விற்பனை மூலம் நல்ல நன்மை ஏற்படும். சொத்து தொடர்பான நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் வரும். உறவினர்கள் தரப்பில் வழக்கு முடிவுக்கு வரும். இப்போ ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நடந்துருக்கு, உறவினர்களால் அது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புத்தி, ஞானம்,
அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கல்வி படிப்பில் நல்ல மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க, நல்ல யோகமாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா திதி நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்யவும், எந்த திதியில் இறந்தாங்களோ அந்த திதி நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பு. அதாவது அதே போல் வந்து யோகா பயிற்சி செய்யவும், நேரம் கிடைக்கும்போது யோகா பயிற்சி பண்ணுங்கள். அதாவது மன கஷ்டங்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது, செலவுகள் அபரிவிதமாக இருக்குது, சில நேரத்தில் மன நிம்மதி கிடையாது, சில நேரத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்குது, சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் விட்டு நேரம் சாப்பிட்றது, நேரம் விட்டு நேரம் தூங்குறது, ஒரு மனசில் ஒரு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில மன வருத்தங்கள் அதிகமாக போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் சரியாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 6, நல்ல தவிர்க்க வேண்டிய எண்கள் 2, அதிர்ஷ்டமான கடவுள் தட்சிணாமூர்த்தி. பாசிட்டிவான விஷயம் வந்து என்ன தெரியுமா, பக்தி வழி முன்னேற்றம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அலட்சியம் இழப்புக்கு வழிவகுக்கும். ஸோ உங்களுடைய அலட்சியப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அதே போல் குலதெய்வ கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்கள். கர்ம சுத்தி, உடல் நலம், வழக்கு தீர்வு எல்லாமே பன்மடங்காக உங்களுக்கு குவியும். குலதெய்வ கோவிலில் போய் நெய் தெய்வம் வைத்து வாசலில் வச்சு நல்ல வழிபாடு செய்து நிறைய நல்ல விஷயங்களை செய்ய சொல்ல உங்கள் ராசிப்படி நிறையா இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன்லாம் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில பேருக்கு இந்த உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமான சில சூழ்நிலைகள்லாம் சரியாக வரும். அதே போல் சொத்து சம்பந்தமான வழக்குகள் சில நல்லபடியாக முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான சில நல்ல விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கான வேலை, பெண்களுக்கான மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு சில நேரத்தில் அவப்பெயர்கள் வரும், சில நேரத்தில் பெண்களுக்கு எடுத்துட்டோன்னு சொன்னால் மன உளைச்சல், மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு திருமணம் தாமதமாகும், சில பேர் நம்ப வச்சு ஏமாற்றுவார்கள், ஆண் நண்பர்கள் நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க. சில நேரத்தில் வந்து ஏண்டா இவனை நம்பணும் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு லவ், சில பேருக்கு செட் ஆகாது, ஒத்து வராது, சிறு சிறு பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகத்தினால பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனராசிக்கு சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும். காய்கறி, கீரை வகைகள், அதே போல் பூ வகைகள்லாம் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். பரிகாரம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படி அவ்வளோ தூரம் போக முடியாத பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்காவது போயிட்டு வாங்க மீனராசி பொறுத்தளவுக்கு. ஏன்னா அர்த்தாசிரமத்தில் குரு கொஞ்சம் நிறைய சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கும். திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம், திருமணம் முக்கியமாக கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இப்போலேருந்து பேசினா 2027 கண்டிப்பாக கல்யாணம், 26 கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள், 2வது திருமணத்துக்கு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் ஓரளவுக்கு திருமணம் யோகம் அப்படிங்கிறது கூடி வரும். கர்மா பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள், சில விஷயங்கள்லாம் நீங்கள் எவ்வளோக்குள்ள உங்களுடைய ராசிப்படி நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு வியாழக்கிழமையில் எடுத்துக்கோங்களேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் தான் பார்த்துட்டுருக்கோம். வியாழக்கிழமையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பச்சையம்மன் கோவில் கூட போயிட்டு வாங்க. அந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் க்ளீம் குபேராய தனதானிய விருத்திகராய வசியம் அனுகிரகம் குரு குரு. குபேர மந்திரத்தை நிறையா சொல்லுங்கள். எவ்வளவு குபேர மந்திரம் சொல்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சிறப்பு. கர்மா பலன் குறைஞ்சு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மீனராசி பொறுத்தளவுக்கு நிறையா வரும். சுபம். வாழ்க வளமுடன்.